வணக்கம் நண்பர்களே. Yamaha பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டை FZல வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் இன்ஜின் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டர்ஸ்ல தான் முன்னாடி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பைக்குக்கும் கொண்டு வந்திருக்காங்க. FZல இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 310ல ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினை இன்னுமே நமக்கு வந்து ரிஃபைன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து பஜாஜ் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பல்சர் பைக்கை டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தில் எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் அப்படின்னு பிளானில் இருக்கவங்களுக்கு செம்ம ட்ரீட்டுன்னு தான் வந்து சொல்லணும். எக்கச்சக்கமான அஃபோர்டபுளான ப்ரைஸில் கம்மியான விலையில் நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆக போகுது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துரும். ஃபைனலாக வந்து ஒரு குட்டி அப்டேட்டு, ஹீரோலையுமே மேவரிக்கில் ஒரு புது அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் மேவரிக் வந்து இப்போ வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புது ஃபியூச்சரோட புது மாடலாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸாக இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து Yamaha பொறுத்த வரைக்கும் FZல FZX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக FZX வந்து வச்சுருக்காங்க. அதில் ஹைப்ரிட் இன்ஜின் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து ஹைப்ரிட் அப்படிங்கிறப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஜென்ரலாக கார்களில் தான் வந்து ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அது வந்து ஐசி இன்ஜினாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து எலக்ட்ரிக் பவர் மூலமாகவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து போகும். அதுதான் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் அதான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பட் Yamaha பொறுத்த வரைக்கும் பைக் செக்மெண்ட்னு வரும்பொழுது Yamaha ஹைப்ரிட் அப்படின்னா அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பூஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். முதல்ல ஒன் பை ஒன்னாக என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். FZXல இப்போ வந்து 4.2 இன்ச்சில் TFT கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அது வந்து மாறி இருக்கு. அதை தாண்டி இந்த ஹைப்ரிட் இன்ஜின் என்ன பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக வண்டி ஓட்டிட்டு போகிறோம், ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து வருது, அதில் நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து ஐடியில் போகிறோம், ஸ்டாப் பண்ணுறோம், திரும்ப அகைன் வந்து நம்ம வந்து அசலரேட் பண்ணி மூவ் ஆகும்போது ஒரு பூஸ்ட் வந்து கிடைக்கும். அதை தான் வந்து இந்த ஹைப்ரிட் இன்ஜின் வந்து பண்ணும். அதை வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் மோட்டார் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதோட வேலை என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்டார்டர் மோட்டராகவும் வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஐடியில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அந்த சமயத்தில் ஒரு 3 to 4 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு பூஸ்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ இதை கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, FZXலே நார்மல் இன்ஜின் வண்டியும் இருக்குது, இன்னொரு புறம் வந்து ஹைப்ரிட் இன்ஜின் வண்டியும் வந்து இருக்குது. சிக்னலில் வந்து ஆன் பண்ணிட்டாங்க, ரெண்டு வண்டியை வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹைப்ரிட் இன்ஜின் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய வண்டி வந்து சீக்கிரமாகவே வந்து டிஸ்டன்ஸ் போயிடும். ஒரு பிக்கப் வந்து ஹெவியாக இருக்கும். அந்த ஸ்டார்டிங் அந்த பிக்கப் வந்து ஒரு பூஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதை தான் வந்து ஹைப்ரிட் இன்ஜின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு அப்டேட்டை FZXல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்காக நம்ம வந்து ஒரு 20,000 பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த 20,000க்கு ஒர்த்தான விஷயங்களும் நமக்கு வந்து இருக்குது. கன்சோல் வந்து நமக்கு வந்து TFTல கிடைக்குது. சேம் டைம் வந்து இந்த ஹைப்ரிட் இன்ஜின் இருக்கிறதுனால நமக்கு வந்து சைலண்ட் ஸ்டார்ட் வந்து இருக்கும். ரொம்ப நாய்ஸே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு வந்து ஸ்டார்ட் இருக்கும். சேம் டைம் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டிராஃபிக் சிக்னலில் போயிட்டு நம்ம ஐடியில் வந்து ஒரு 10 செகண்ட் போடுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடு போயிடும். அகைன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, பிரேக்கை பிடிச்சி நம்ம அசலரேட் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து மூவ் ஆயிடும். அந்த சிஸ்டமும் இந்த ஸ்மார்ட் மோட்டார் ஜென்ரேட்டரோட சேர்ந்து இன்டிகிரேட் ஆகி நமக்கு வந்து வந்துடும். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா FZXல வந்து கொடுத்துருக்காங்க. நியூ கலர் அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு புது கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ரெண்டாவது அப்டேட் பார்த்தோம்னா, ஏத்தரில் ஒரு ப்ரைஸ் கம்மியாக அஃபோர்டபுளான விலையில் வர மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லை, வரிசையாக 2-3 ப்ராடக்ட் வர மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மே வந்து உருவாக்க போகிறாங்க. ஆகஸ்ட்டில் இது பற்றின ஒரு அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஏத்தர் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக அவங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட்டும் நல்லா போயிட்டுருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. ஏத்தர் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய ப்ராடக்ட் அவங்ககிட்ட கிடையாது. ஆரம்பத்தில் 450 மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அதில் வந்து 450X அப்பெக்ஸ் இதெல்லாம் வரும். பட் கோர் வந்து 450 மட்டும்தான். அதுவுமே வந்து ஒரு பசங்களுக்கு ஏற்ற ஒரு வண்டி மாதிரி இருக்கும். ஒரு 90 கிலோமீட்டருக்கு மேலே டாப் ஸ்பீடு போகும். ஐடிசி ரேஞ்சு 120க்கு மேலே போகும். டிஸ்க் பிரேக்கு, கனெக்டிவிட்டி ஃபீச்சரு வண்டியுமே பார்க்க ஸ்டைலிஷாக வந்துருந்துச்சு. அப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு மட்டும் நம்ம வந்து டாப்புக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபேமிலி ஆடியன்ஸே உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்டா வந்து கொண்டு வந்தாங்க. ரிஸ்டாவில் வந்து டிசைன் அந்தளவுக்கு வந்து ஸ்போர்ட்டியாக இல்லாமல் ஒரு டீசெண்டான டிசைன் வந்து கொடுத்தாங்க. நமக்கு 34 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்தாங்க. பேக் ரெஸ்ட் வரும், நல்ல கம்ஃபர்டபுளான சீட் வரும். ஃப்ளோர் போர்டு ஏரியா வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்தாங்க. அப்போ ஹவுஸ் ஒய்ஃபு, ஃபேமிலி மேன் இவங்களாம் ரிஸ்டா வாங்க ஆரம்பிச்சாங்க. ரிஸ்டாவுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து தான் இப்போ வந்து ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூ பிளாட்ஃபார்ம் EL அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புது பிளாட்ஃபார்மு. சேம் டைம் வந்து ஆகஸ்ட்லேயே வந்து சில கான்செப்ட் மாடலே வந்து ஷோ பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லை, வரிசையாக பல ப்ராடக்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஏத்தரில் வந்து நமக்கு வரப்போகுது. அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா, டிவிஎஸ்ல இண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்து அவங்க விட்டுருக்காங்க. அதில் ப்ளூ கலர் தீமில் வந்து இருக்குது. இண்டஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் எலக்ட்ரிக் சம்மந்தமான ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஒரு அஃபோர்டபுளான ஒரு வேரியண்ட்டாக EV மாடலாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி iQube இருக்குது. iQubeங்கிறப்ப அது ஒரு நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, எல்லாமே இருந்தாலும் பட் ப்ரைஸுங்கிறப்ப 1 லேக்கு மேலே போகுது. 1 லேக் கீழே ப்ரைஸ் கம்மியாக பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு புறம் வந்து இது வந்து பேட்டரி ஆசிய சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஒரு பிளானாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்து இந்த பேட்டரியை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நம்ம வாங்குறது
அப்படிங்கிறத எந்த ஒரு பெரிய பிராண்டுமே ட்ரை பண்ணல. ஹீரோ இப்போ தான் ரீசெண்டாக விடால VX2ல வந்து அதை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து VX2 அப்படிங்கிறது விலை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு. அதில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை ஹீரோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த VX2 பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அவசியம் போயிட்டு பாருங்கள். அப்போ ஹீரோவும் இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து டிவிஎஸ் ஒன்று விலை கம்மியான ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா பேட்டரி ஆசையாக சப்ஸ்கிரிப்ஷன் பிளானாக கூட வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூடிய விரைவில் இது பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். அடுத்து வந்து அப்பாச்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் வந்து டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி 310 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே அதோட இன்ஜின் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இன்னுமே அதை வந்து ரிஃபைன் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையாமல் நமக்கு வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி இன்னுமே ஸ்மூத்தாக கியர் சேஞ்ச் பண்ணும்போது இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ரிஃபைன் பண்ணியிருக்கதா டிவிஎஸ் வந்து சொல்கிறாங்க. இதை தாண்டி ட்ராக் டார்க் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபீச்சரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம அப்பாச்சி மாதிரி ஒரு வண்டியில் ஸ்லோவாக போவோமா, பயங்கர ஃபாஸ்ட்டாக போவோம், அந்த மாதிரி வேகமாக போகிறப்ப டவுன் ஷிஃப்ட்டு ரொம்ப ஹார்ஷாக நம்ம பண்ணும் பொழுது ரியர் வீல் வந்து இன்னும் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சரும் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நார்மலாக வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வரக்கூடிய கிளச்சு கவரு, ரெட் கலர் வந்து புது ரெட் கலர் பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர் இதெல்லாம் வந்து வந்துடும். அதேமாதிரி இந்த அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைனமிக் கிட்டு, டைனமிக் ப்ரோ கிட் அப்படின்னு கிட்டெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த கிட்டில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர் வந்து வரும் அப்படின்னா, சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும், நமக்கு கீழே இக்னிஷன் வரும், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க, லான்ச் கண்ட்ரோல் வசதி, பிராஸ் செயின் பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டட் செயினாக நமக்கு வந்து வரும். இதெல்லாம் வந்து அந்த டைனமிக் கிட்டில் வந்து வரும். இப்போ இந்த நியூ ப்ராடக்ட் இன்ஜினில் வந்து அவங்க ரிஃபைன் பண்ண நியூ ப்ராடக்ட் 2,40,000 இந்த ப்ரைஸில் இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா, பஜாஜ் வந்து பல்சர் N150 டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்காங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து இந்த பல்சரில் NS வச்சு எக்கச்சக்கமான வேரியன்ட்ஸ் பஜாஜ் வந்து திரும்புகிற பக்கம் திரும்புகிற சிசி எல்லாமே வந்து பல்சரு NSல வந்து கொடுத்துட்டாங்க. அதில் வந்து இப்போ நார்மலாக ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கார், அவருக்கு வந்து பெருசாக ஸ்டைலாக வண்டி வேணாம், நார்மலாக வண்டி டீசெண்டாக இருந்தால் போதும், பழசு மாதிரி வராதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் நார்மல் 150க்கு வந்து போவாங்க. ஓரளவு மைலேஜும் கொடுக்கும், வண்டி டீசெண்டான லுக்கில் இருக்கும். இல்லை ஒரு காலேஜ் பையன் ஒரு யங்ஸ்டர் வரான் அப்படின்னா அவன் தாராளமாக வந்து N160 தான் செலக்ட் பண்ணுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ N150 இருக்குது, 160 இருக்குது. 150யும் 160யும் சேமாக தான் இருக்க போகுது டிசைன் வைஸு. பட் N160 அப்படிங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்போ வந்து டுவெல் சேனல் ABS இப்போ ரீசெண்டாக சிங்கிள் சீட் வேரியண்ட்லாம் வந்து கொடுத்தாங்க. அப்போ N160லே நமக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் கிடைக்குது, இல்லை டுவெல் ABS ஸ்ப்ளிட் சீட் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த 150க்கு விட 160 தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து நடுவில் இருந்த அந்த N150 பெருசாக சேல்ஸ் கவுண்ட்டு இல்லை. அதனால வந்து N150யை அஃபிஷியலாக நாங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பஜாஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா, கைனட்டிக்கும் நம்ம இந்தியன் பிராண்டு ஒரு அஃபோர்டபுளான EV வெஹிக்கிளை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த கைனட்டிக் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் அவங்க வந்து ஹோண்டா கூட சேர்ந்து DX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கூட்டர் அந்த டைமில். இப்போ அந்த DXை பேஸ் பண்ணி தான் இப்போ நியூ ப்ராடக்ட்டும் EVயில் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த DX அப்படிங்கிறது ஒரு மாதிரி பாக்ஸி ஸ்டைலில் வந்து இருக்கும். அந்த கோர் டிசைன் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஃபீச்சர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து LED ஹெட்லைட் வந்து வருது. அதேமாதிரி கன்சோல் வந்து ஃபுல்லாக டிஜிட்டலில் கொடுக்குது, ஷார்ப்பாக மிரர்ஸ் கொடுக்குறது. இந்த மாதிரி மாடர்ன் ஃபீச்சரை அந்த கோர் டிசைனோட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிசைன் சைடு பேனல்லாம் பார்த்தோன்னா ஒரு பாக்ஸி ஸ்டைலில் தான் வந்து வருது. அப்போ அவங்க வந்து டிசைனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காம ரேஞ்சு ப்ளஸ் ப்ரைஸில் தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா வந்து பேட்டரியெல்லாம் ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பூட் ஸ்பேஸும் அதிகமாக கிடைக்கும். அதுமாதிரி டீசெண்டான ஒரு டிசைனு, எப்படி 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற மாதிரி தான் பேட்டரி பேக் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்சு ப்ளஸ் வந்து 1 லட்சத்துக்கு கீழே ப்ரைஸுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இல்லைனா இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே கைனட்டிக் கிட்ட இருந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா, ஹீரோ வந்து மேவரிக்கில் இப்போ நியூ அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடியே வந்து இந்த வருஷத்தில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போலேயே நியூ ப்ராடக்ட்டை வந்து அவங்க வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இப்போ வரப்போகிற அப்டேட் என்ன அப்படின்னா, USG ஃபோக் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் அப்டேட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக கூடுதலாக நம்ம வந்து ஒரு 10,000 பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா இப்போ இருக்க மேவரிக்கே வந்து சூஸ் பண்ணிடுங்க. இல்லை USG ஃபோக் வந்து வேணும், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான கன்சோல் வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ஒரு நியூ ப்ராடக்ட்டை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.